நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹைப்போ தைராய்டிசம் என்பது தைராய்டு சுரப்பி போதுமான தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாத ஒரு நிலையாகும். ஹைப்போதைராய்டிசம் பெரும்பாலும் கண்களில் ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் சில நேரங்களில் கண்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். தைராய்டு குறைபாட்டின் காரணங்களை பார்க்கலாம். முதல் காரணம் ஆட்டோ இம்யூன் நோய். உடலின் இம்யூன் சிஸ்டம் தைராய்டு சுரப்பியை தாக்கி அதன் செயல்பாட்டை குறைக்கிறது. இது மிகவும் பொதுவான காரணம். இரண்டாவது காரணம் அறுவை சிகிச்சை. தைராய்டு சுரப்பியின் ஒரு பகுதி அல்லது முழுமையாக அகற்றப்பட்டால் ஹார்மோன் உற்பத்தி குறைந்து ஹைப்போதைராய்டிசம் ஏற்படும். மூன்றாவது காரணம் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் சிகிச்சை. ஹைப்பர் தைராய்டிசம்க்கு அளிக்கப்படும் இந்த சிகிச்சை தைராய்டு செல்களை சேதப்படுத்துவதால் பின்னர் தைராய்டு குறைபாடு தோன்றலாம். நான்காவது காரணம் மருந்துகள். சில மருந்துகள் அமியோடரோன், லித்தியம், இன்டர்ஃபெரோன் போன்றவை தைராய்டு செயல்பாட்டை பாதிக்கலாம். ஐந்தாவது காரணம் அயோடின் குறைபாடு. தைராய்டு ஹார்மோன் உருவாக அயோடின் தேவைப்படுகிறது. உணவில் அயோடின் குறைவாக இருந்தால் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படும். ஆறாவது காரணம் பிறப்பால் ஏற்படும். சில குழந்தைகள் பிறக்கும்போது தைராய்டு சுரப்பி சரியாக உருவாகாமல் இருப்பதால் இந்த நோய் காணப்படும். ஏழாவது காரணம் பிட்யூட்டரி அல்லது ஹைப்போதலமஸ் பிரச்சனைகள். மூளையில் உள்ள இந்த பகுதிகள் தைராய்டை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன. அவை செயலிழந்தால் தைராய்டு குறைபாடு ஏற்படும். எட்டாவது காரணம் ரேடியேஷன் தெரப்பி. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ரேடியேஷன் சிகிச்சை எடுத்தவர்களுக்கு தைராய்டு சுரப்பி பாதிக்கப்பட்டு ஹைப்போதைராய்டிசம் ஏற்படலாம். ஹைப்போதைராய்டிசம் இருப்பவர்களுக்கு காணப்படும் அறிகுறிகளை பார்க்கலாம். ஆட்டோ இம்யூன் காரணம் நம் உடலின் இம்யூன் சிஸ்டம் தைராய்டு சுரப்பியை தாக்கும். இந்த பாதிப்பு சில நேரங்களில் கண் திசுக்களிலும் ஏற்படலாம். இதனால் கண் வீக்கம், உலர்ச்சி, வலி போன்றவை தோன்றும். தைராய்டு ஹார்மோன் குறைபாட்டால் உடலின் மெட்டபாலிசம் குறைந்து உடலில் உப்பு மற்றும் நீர் சமநிலை பாதிக்கப்படுவதால் கண் சுற்றிய திசுக்களில் நீர்த்தேக்கம் அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஏற்படும். இதனால் கண்கள் கீழ்வீக்கம் அதாவது பஃபி ஐஸ் தோற்றம் ஏற்படலாம். உலர்ந்த கண்கள் அதாவது ட்ரை ஐஸ். தைராய்டு குறைபாட்டில் கண்ணீர் சுரக்கும் சுரப்பிகள் சரியாக செயல்படாது. இதனால் கண்களில் உலர்தல், எரிச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். நரம்பு செயலிழப்பு. நீண்டகால தைராய்டு குறைபாடு கண்தசை இயக்க நரம்புகளை பாதிக்கலாம். இதனால் கண் அசைவதில் சிரமம், மங்கிய பார்வை அல்லது டபுள் விஷன் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகளை பார்க்கலாம். அயோடின் உள்ள உணவுகள். தைராய்டு ஹார்மோன் உருவாக உடலுக்கு அயோடைன் மிகவும் அவசியம். அயோடைசட் சால்ட், பால் பொருட்கள், முட்டை இவற்றை ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்கள் இதை அளவாக உட்கொள்வது முக்கியம். செலினியம் நிறைந்த உணவுகள். செலினியம் என்பது தைராய்டு ஹார்மோன் சுரப்பை சீராக செயல்பட உதவும் முக்கிய சத்து வகை. சன்ஃப்ளவர் சீட்ஸ், கோழி இறைச்சி, மீன், முட்டை, ஹோல் கிரெயின்ஸ். ஜிங்க் நிறைந்த உணவுகள். ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்களுக்கு தைராய்டு சுரப்பி நல்ல முறையில் செயல்பட சில முந்திரி விதைகள் மற்றும் பருப்பு வகைகள் மற்றும் பாதாம் ஆகியவை மிகவும் நல்ல சத்துக்கள் கொண்டவை. இவை தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடல் சக்தியையும் மெட்டபாலிசம் சீராக உதவுகின்றன. குறைந்த கொழுப்பு புரதம். தட்டை பயறு, கொண்டைக்கடலை, முட்டை வெள்ளை இவை சிறந்த புரதச்சத்து வழங்கும். இதனால் உடல் தசைகள் வலிமையாகவும் உதவுகிறது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். ஜீரணத்தை சரி செய்யவும் உடல் எடை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. இதற்காக பழுப்பு அரிசி, காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவுகளை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் உடலில் ஏற்படும் அழற்சிகளை குறைக்கவும் இம்யூன் சிஸ்டமை பாதுகாக்கவும் உதவுகின்றன. இதற்காக பெரிஸ், ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள், கீரைகள் போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் குரூசிஃபெரஸ் காய்கறிகள். ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்களுக்கு சில குரூசிஃபெரஸ் காய்கறிகள் அதிகமாக உண்ணுவது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கலாம். இதில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி, முள்ளங்கி போன்ற காய்கறிகள் அடங்கும். அதிக கேஃபீன் உள்ள பானங்கள். காஃபி, டீ, கோலா, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் போன்ற கேஃபீன் அதிகமான பானங்களை மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை தைராய்டு மாத்திரை வேலை செய்வதை தடுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதிக சர்க்கரை உள்ளவை. இதனால் உடல் எடை அதிகரிக்கும். மேலும் தைராய்டு ஹார்மோன் சீரும் பாதிக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாதிரியான கண் தொடர்பான பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்.